ஹலோ காய்ஸ் சரங்கே நான் தான் உங்களை வெளியால் இருப்பேன் கண்டிப்பாக நினைப்பீங்க நம்புகிறேன். ஹாப்பி பொங்கல் காய்ஸ். சாரி ஃபார் த லேட். இந்த வீடியோ லேட்டாக போடுறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் நாய்ஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. டுடே வந்துட்டு நம்ம OT7க்கு தான் வந்து ஷர்ட்டு பார்க்க போகிறோம். OT7 வந்து ஷர்ட்டு பார்க்க போகிறோம். ஒரு டூர் போகலாமா பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள போய் பார்த்துட்டு வந்து பாருங்கள், இல்லைன்னா இந்த பார்த்து சுத்தமாக புரியாது. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விட்ருங்க. அப்புறம் கமெண்ட் மஸ்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும், எப்படி இருக்கணும். ஓகே இவ்வளோ கலக்கலன்னு பேச வரும்ல. நம்ம இப்போ அப்படி ஸ்டோரிக்கு போகலாமா? லாஸ்ட்டாக வந்து லியா வந்து ரொம்ப ஒரு மாதிரி அரகண்டாக அந்த மாதிரி நடந்திருப்பா. டேங்க்கிட்ட வந்து சாரியும் கேட்டிருப்பா. ஏன்னா வந்து டேங்கை கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்திருப்பா இல்லையா. ஸோ அதனால சாரிலாம் கேட்டு வந்திருப்பா. அவரும் மன்னிச்சிருப்பார். ஸோ நம்ம அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம அதில் கன்டினியூ பண்ணலாம். அப்படியே இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் அப்படியே வந்துட்டு அதாவது குளிக்க போகணும், ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு இடம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பாய்ஸோட சித்தி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, இங்கே வந்துட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் நம்ம குளிக்கலாம் அப்படிங்கிற மட்டும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் எல்லோரும் அப்படியே அவங்கவுங்க ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு கீழே வாரிங்க. டவல் ட்ரெஸ் அந்த மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கீழே வாரிங்க. ஆனால் லியா ஃபேஸில் வந்துட்டு அந்த ஒரு எல்லோரும் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக அதில் வந்துட்டு குளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. பட் லியா ஃபேஸில் ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இல்லை, ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது. டேங் அப்படியே பார்க்காரு. லியா, என்னடியாச்சு? ஒன்றும் இல்லையா? அப்புறம் எதுக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது? இல்லை, நேற்று நடந்தது நேற்றோடு போச்சு. இன்றைக்கி என்ன நடக்கும் அதை மட்டும் வரு. சும்மா கண்டதை போட்டு மனசை குழப்பிட்டுருக்காரு, சரியா? நம்ம ஜாலியாக போயிட்டு இன்றைக்கி சும்மா அப்படி நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு வர போகிறோம். அதை மட்டும் நினச்சிக்கோ. சும்மா நேற்று நடந்தது, அன்றைக்கி நடந்தது, அது எல்லாத்தையும் வந்துட்டு மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோ, புரியுதா? ட்ரை பண்ணுறேன். என்ன ட்ரை பண்ணுறேன்? போ, எம்மியும் சோஃபி கூட போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்க வந்து லியாவை அப்படியே எம்மி சோஃபியை கூப்பிட்டு அவங்க கூட அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அவங்களும் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே தான் எல்லோரும் எங்கே போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆத்தங்கரை இருக்குது, அங்கே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு அணை மாதிரி இருக்கும் இல்லையா, அணையிலேருந்து அப்படி விழுமே அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குளிக்கலாம், அது நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. எல்லோரும் வந்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகிறீங்க. அப்படியே போகிற வழியெல்லாம் அப்படியே வயலும் இதுமாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பறவைங்களாம் அப்படியே வந்துட்டு பறக்கிறது, சவுண்ட்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்பவே அழகாக க்யூட்டாக அந்த மாதிரி போயிட்டுருக்கு அந்த இடம். அப்படியே நல்ல ஒரு வைபாக தான் இருக்குது. லியாவும் பரவாயில்லாமல் அப்படியே நல்லாவே காம் ஆகிட்டா. இப்போ அப்படியே நான் அந்த பிளேஸை ரீச் பண்ணியாச்சு. அப்படியே எல்லோரும் போயிட்டு ஜபக்குன்னு அப்படியே போய் குளிச்சிட்டாங்க. அவ்வளோ பேர் எல்லோரும் அப்படியே தபக்குன்னு போய் குளிச்சிட்டாங்க. அப்படியே ஜிமின்லாம் உள்ளே கடந்து அப்படியே நீச்சல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த அணை இதுக்குள்ளே, சரியா? அப்படியே வந்து மற்ற கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு வெளியவே அப்படி உட்காந்துருக்காங்க. அந்த தண்ணி வழிஞ்சு ஓடும் இல்லையா, ஸோ அதுக்கிட்ட அப்படி உட்காந்துட்ருக்காங்க. இல்லைன்னா அந்த திண்டு மாதிரி மேலே இருக்கும் இல்லையா, ஸோ அதில் உட்காந்துட்டு அப்படி குளிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க, ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமின்ல அப்படியே சோஃபியை தூக்கி அவள் வெளியில் உட்காந்துருப்பா, தூக்கி கொண்டு போய் உள்ளே டபக்குன்னு போட்டார். அவள் எருமை மாடை என்னை ஏன்டா தூக்கி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அடிச்சிட்ருப்பா. ஜேகோப்பும் வந்துட்டு அதே தான் பண்ணியிருப்பார். மோனி தூக்கிட்டு கொண்டு போய் உள்ளே அப்படியே முக்கி எடுத்திருப்பார். அவள் அடின்னு அடிப்பா. உனக்கு யார்டா அந்த மாதிரி பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அடிப்பா. அவரும் அடி சிரிச்சுட்டு அவர்கிட்ட நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்திருப்பார். பட் வந்துட்டு ப்ரெக்னென்ட் லேடியில் ரக்ஷு வந்துட்டு கொஞ்சம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால அவளை வந்துட்டு அவ்வளோ உள்ளே கூப்பிட்ருக்க மாட்டாங்க. அவளை வெளியவே உட்கார வச்சுருந்துருப்பாங்க, வெளியேந்தே குழி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு நம்ம பாப்பா இருக்குல்ல, அவளும் அப்புறம் வந்துட்டு சாரி பேர் வேறு மறந்து போகுது எனக்கு. மியாவும் வந்துட்டு வெளியே அப்படியே உட்காந்துட்டு விளாண்டுட்ருக்காங்க. அவங்க அப்படியே வந்துட்டு பாப்பாவையும் உள்ளே இறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அப்படியே நல்லா கரையில் தான் அப்படியே உட்காந்துட்டு நல்லா அப்படியே அந்த இதில் தண்ணியில் அப்படியே விளாண்டுட்டு பாப்பாலாம் நல்லா தண்ணிக்குள்ளே கிடந்து செம்மையாக ஆட்டம் போடுறா. அப்படியே தான் அங்கே சோஃபி, எம்மி, அப்புறம் வந்துட்டு லியான்னு எல்லாருமே நல்லா காமாயிட்டா. லியாலாம் ரொம்ப காமாயிட்டா. அவள் பாட்டுக்கு நல்லா ஜாலியாக விளாண்டுட்ருக்கா. அப்படியே தான் டைம் போயிட்டுருக்கு. நல்லா விளாண்டுட்ருக்காங்க. உள்ளே வந்துட்டு யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா தண்ணிக்குள்ளே, அதாவது அன்றைக்கி அந்த பக்கம் தண்ணிக்குள்ளே யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பாய்ஸில் 1-2 பேர் வெளியே இருக்காங்க. மிச்சவங்க எல்லாருமே உள்ளே இருக்காங்க. மக்னே நைல் ஃபுல்லாகவே உள்ளே தான் இருக்காங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, ஜேக்கு கால் கிட்டே ஏதோ தட்டுப்படுற மாதிரியே இருக்குது.
அவர் வந்துட்டு டேய் டேய் ஜிமின், என்னடா கால் கிட்ட ஏதோ தட்டுப்படுதுடா, டேய் அது மீனாக இருக்கும்டா ஒழுங்கா பாரு அப்படின்னு சொல்லவும் அவரும் அப்படி பார்க்காரு, அது மீன் தான் அப்படியே போயிட்டு வந்துட்டுருக்கு. அவரும் மீன் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. மறுபடியும் நல்லா ஜாலியாக அப்படி அவங்க 3 பேர் எப்படி ஃபன் பண்ணுவாங்க தெரியாது, அவர்த்த தூக்கி போட்டு செம்மையாக அப்படி விளாண்டுட்டு இருக்காங்க. மறுபடியும் வந்துட்டு காலை தட்டுற மாதிரி இருக்குது. ஜேகே வந்துட்டு டேய் சத்தியமாக காலை எதுவும் தட்டுதுடா, ஏதாவது செடி கிடி எதுவும் இருக்காடா ஒழுங்கா பாருங்கடா அப்படின்னு சொல்லுவோம். டேய் கண்ணே இதுக்குள்ள தெரியலடா என்ன இருக்கு, நீ எங்கே கூட்டுற செடி இருக்காங்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே திட்டுறாரு ஜிமின்னு. அவர் டேய் ப்ளீஸ்டா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் பயமாக இருக்குது, என்னன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் அப்படி பார்க்காரு, அது ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. அவர் வந்துட்டு டேய் ஒன்றுமே இல்லை ஜேகே, நீ சும்மா வந்துட்டு எதனா ஒன்று பண்ணிகிட்ருக்காத, ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே திட்டிட்டு அந்த பக்கம் அப்படியே ஆரம்பிக்கிட்ட போயிட்டார். இப்போ டயாங்கும் ஜேகேவும் அப்படி 2 பேரும் வந்துட்டு அந்த ஒரு மணி நின்றுட்டு அப்படி வந்துட்டு அவங்க ஒரு பக்கமாக நின்று குளிச்சிட்ருக்காங்க. அப்படி ஃபன் பண்ணி அப்படி விளாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, ஜேகே காலை பிடிச்சது இழுக்கிற மாதிரி இருக்குது. அவர் வந்து கத்துற, ஹே டேம் டேம், என்னடாச்சு, காலு 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 ஏதோ இழுக்குது, என்ன காலு ஏதோ இழுக்குதுடா. விளாடுதா ஜேகே, சும்மாவே எல்லோரும் பயந்துட்டுருக்காங்க, லூஸ் மாதிரி அது பண்ணிகிட்ருக்காத, உன் விளையாட்டுக்கெலாம் அளவு இல்லாமல் போயிடுச்சு வர வர. இல்லை 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 டேம் இல்லை டேம், சத்தியமா எனக்கு ஏதோ கால் பிடிச்சி இழுக்கிட்டேன், இது ஹியூமன் ஹேண்டு மாதிரி இருக்குட்டேன், ப்ளீஸ் என்னன்னு கொஞ்சம் பாருடா, எனக்கு பயமாக இருக்குது. இவ்வளோ நேரம் அவன் உயிரை போட்டு எடுத்தா, இப்போ ஏன் உயிரை போட்டு எடுத்துகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. ப்ளீஸ் டேங், நான் சும்மா சொல்லிட்டேன், நான் விளையாடவே இல்லை டேங், பாரு டேங் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயப்படுறாரு. இப்போ டேங்கும் வந்துட்டு அப்படி கையை அப்படி உள்ளே கொண்டு போயிட்டு அப்படி அவரும் அப்படி உள் நீச்சல்லாம் அடிச்சு அப்படி பார்ப்போன்ட்டு உள்ளே போகிறாரு. பார்த்தா உள்ள அப்படி ஒரு மாதிரி பிளாக் கலரில் உருவம் மாதிரி அப்படியே தெரியுது, சின்னதாலாம் தெரில, நல்லா பெருசாக தெரியுது, ஒரு ஆள் சைஸுக்கு அப்படி தெரியுது. அவ்வளோதான், படக்குன்னு மனுஷன் வெளியே வந்துட்டாரு. என்னடாச்சு, மீனாடா அது, சொல்லுடா டேம். இல்லை 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 சிக்கே, காலை உதறி விடு, காலை உதறிடா, என்னடா உதறி விடு அப்படின்னு சொல்கிறாரு. ஜெய்க்கும் கால் உதறாரு. ஆனால் அந்த பிடி வந்துட்டு, அதாவது ஒருத்தர் நம்ம காலை பிடிச்சி அப்படி இருக்கும், அந்த பிடி வந்துட்டு விடவே மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி பிடிச்சிட்ருக்காங்க. அது என்னதுன்னே தெரில. அவர் வந்து அப்படியே பயப்படுறாரு. டேய் சத்தியம் கால் வரமாட்டேங்கிட்டா, இதை பிடிச்சி இழுக்குடா, காலை நல்லா உதறி விடுதா, முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ட்ரை பண்ணி பார்க்காரு. பட் முடியலை. ஒரு கட்டத்தில் என்ன அப்படியே ஜேகே தண்ணி உள்ளே அப்படியே போயிட்டார், இழுத்த மணிக்குள்ளே போயிட்டார். டேங் இப்படி டக்குன்னு உள்ளே முழுகிட்டு ஜேகேயோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்கிட்டாரு. அதை அப்படியே பின்னாடி இழுக்குது. அவர் பயங்கரமாக பிடிச்சி இழுக்காரு. அப்படியே வெளியே வந்துட்டு, ஆரம், ஜின், ஜேகப் எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிட்றாரு. எல்லோரும் என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்களும் நல்லா நார்மலாக குளிச்சுட்டு இருந்துப்பாங்க. திடீர்னு அப்படியே வந்து கூப்பிடவும் எல்லோரும் வராங்க. என்னடா ஆச்சு, இவனு பிடிங்க, என்னால் பிடிக்க முடியல, பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ரொம்ப பதட்டமாக அந்த மாதிரி சொல்லிட்டுருக்காரு. இவங்களுக்கு என்னென்னு புரியல. அவங்களும் அப்படியே வந்து ஜேகேயோட ஹேண்டை பிடிக்காங்க. ஜேகேவா தண்ணிக்குள்ள ரொம்ப தத்தளிக்காரு. என்ன இழுக்குது, கையை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் பயந்துட்டார். அப்படி பிடிச்சிட்டு இழுக்குது. அவர் ரொம்ப உள்ளதான் அப்படி இழுக்குது. இவங்க அப்படியே மேலே கூட இப்படி பிடிச்சி தரன்னு அப்படி இழுக்காங்க. அந்த பிடி இப்போது அப்படியே விட்டுடுச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் சேர்ந்து இழுக்கும்போது அந்த பிடி வந்துட்டு நழுவிட்டு, இப்போ அப்படியே தான் அது விடவும் அவங்க அப்படியே இழுத்து கொண்டு போய் இப்போ வெளியே அப்படி கரைக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஜேகேவை. அப்படி தான் எல்லோரும் மூச்சவங்க உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் இழுத்துருப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப நேரமாக விடாமல் அப்படியே பிடிச்சிட்டு இருந்துக்குமா, ரொம்ப நேரம் பிடிச்சி இழுத்துருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே இழைக்குது. ஜிமின் வந்துட்டு அப்படியே கிட்ட வந்துட்டு, இதுதான் அவனுக்கு பிடிக்குன்னு சொன்னியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட கேட்கவும், எனக்கு தெரில, அது ஃபஸ்ட்டு பிடிக்கலடா, காலை ஏதோ உரசிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுடா, நானும் மீனாக தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் போக அது ஏதோ பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுடா, எனக்கு அது என்னன்னு தெரியாது, டேங் தான் பார்த்தான் அப்படின்னு சொல்லுவோம். டேங் ஒரு மாதிரியே உட்காந்துட்ருக்காரு. டேங் என்னடா, என்னது பார்த்த, அது எதுவும் மீனாடா? இல்லை அது மீன் இல்லை, பின்ன என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் கேட்காரு. அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, அது என்னதுன்னு எனக்கு சொல்ல தெரில ஆராம். என்னடா உளறிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அப்படி திட்டுறாரு. ஜிமின் சத்தியமாக எனக்கு அது என்னதுன்னே தெரில ஜிமின், நான் உள்ளே பார்த்தப்போ அது சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்துட்டு கத்திட்டே இருக்காரு. அது பார்க்குறதுக்கு ஏதோ அமானுஷமாக இருந்துச்சு. என்னது அமானுஷமாவா?
அப்படின்னு சொல்லி சுகாவும் அப்படியே கேட்காரு. அமானுஷமாக தான் இருந்துச்சு சுகா. ஒரு மாதிரி பிளாக்காக ஏதோ உருவம் மாதிரி, ஒரு ஆன்மா மாதிரின்னு வச்சுக்கோயேன், அப்படி தான் இருந்துச்சு. ஆன்மாவா? அதை தான் அன்றைக்கி அந்த கருமத்தை தூக்கி போட்டு வந்துட்டோமேடா, அப்புறம் என்னடா திரும்ப அப்படி சொல்லிட்டு சுகா வந்து டென்ஷன் ஆகி கத்துறாரு. ஐயம் 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 பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு சுகாவுடைய பண்ணுறாரு. என்ன இருக்கும், எப்படி திரும்ப எனக்கும் தெரில. லியா ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணும்போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இப்போ எனக்கு அது கன்ஃபார்மாக தெரியுது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அதுவும் நம்ம இந்த ஊருக்கே கரெக்டாக வந்திருக்கோன்னா ஏதோ சரியில்லைன்னு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு டேங் ஒரு மாதிரி சொல்கிறவும் மற்ற மெம்பர்ஸ்க்குலாம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இன்னும் கேர்ள்ஸ்க்குலாம் தெரியாது, கேர்ள்ஸ்லாம் தனியாக அப்படி குளிச்சுட்டு வந்திருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு எதுவுமே தெரில. இவங்க பண்ண கூத்தில் வந்து அவங்க பார்த்துருப்பாங்க இவங்க கத்திட்டு கிடக்கிறத, ஆனால் வந்துட்டு சரி அவங்க விளையாடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நார்மலாக விட்டுருப்பாங்க. அதனால இன்னும் கேர்ள்ஸுக்கு யாருக்குமே தெரில. அது லியாக்கெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப பயந்துருவான்னு சொல்லிட்டு டேங் வந்து இது யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். கேர்ள்ஸுக்கு இது தெரியாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மறைச்சிருவாங்க. இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கேப். இப்போ அப்படியே வீட்டுக்கு போயிருப்பாங்க எல்லோரும். இப்போ சாப்பாடெலாம் கொடுக்காங்க, எல்லோரும் அப்படி நார்மலாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேங்க் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஊட்டி விடலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி இன்சல்ட்லாம் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அதனால் பயத்தில் அப்படி உட்காந்துட்டு அவர் பாட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதாவது இல்லையா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட சாப்பாட்டில் அந்த டேங்க் வந்துட்டு அப்படி வந்துட்டு ஊட்டி விட்றீங்க. அவருக்கு அந்த டிஷ் வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு ஊட்டுறீங்க. அவர் அப்படி ஒரு மாதிரி பார்க்காரு. நீயா தான் கொடுக்குறியா? நானாக தான் கொடுக்குறேன், வேறு யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்கவும் டேங் வந்துட்டு சரி எதையும் காட்டிக்க வேணாம்னு சொல்லிட்டு அவரும் டக்குன்னு வாங்கிக்கிறாரு. அவ்வளோ அப்படி சிரிச்சுட்டு அப்படி மறுபடி கொடுத்துட்டு அவ்வளோ அப்படி சாப்பிட்டுட்ருக்கா. இப்படியே தான் எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. சரி கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு அப்படியே தான் ரக்ஷு வந்து தனியாக தான் இருக்கா அவள் ரூமில். அவளுக்கு லைட்டாக ஏதோ பெயின், அவளுக்கு 6 மந்த்தோ 7 மந்த்தோ சொன்னேன்ல, ஸோ கொஞ்சம் பெல்லி நல்லாவே தெரியும்ல, அவளுக்கு லைட்டாக பெயின் ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் சரி கொஞ்சம் நேரம் அப்படி வாக் பண்ணுவோம் அப்படின்னு ரூம்குள்ளேயே அப்படி வாக் பண்ணிட்டே இருப்பாள். அப்புறம் என்ன நினச்சா தெரியல, ரூம்குள்ளேயே வாக் பண்ண அவளுக்கு பிடிக்கல போல். ஸோ அதனால் வந்துட்டு டெரஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெரஸ்க்கு நேரம் அப்படி மேலே ஏறி போகிறா. ஸ்டெப்ஸில் ஏறா. அவள் பின்னாடியே அப்படி ஏதோ கருப்பாக ஒரு உருவம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. அவளுக்கு அது தெரில, அவள் அப்படியே போயிட்டே இருக்கா. மேலே அப்படியே போக 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 ஒரு மாதிரி பயந்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. ஏதோ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி தோணும். ரொம்ப பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அதை சொல்லிட்டு அவள் அப்படி மேலே போயிட்டே இருக்கா. இப்போ அப்படியே டெரஸ் போயிட்டு காதில் அப்படியே ஹெட்ஃபோன் மாட்டிட்டு ஃபோனில் நல்ல ஒரு சாங், மெலடி சாங் அப்படியே வச்சுட்டு அப்படியே வாக் பண்ணிட்டுருக்கா. அப்படியே வந்துட்டு முன்னாடி பின்னாடின்னு அந்த மாதிரி திரும்பி திரும்பி அப்படியே வாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே டேர்ன் பண்ணுறா பாருங்க, ஏதோ கருப்பாக இருக்கும் முன்னாடி ரொம்ப ஆக்ரோஷமாக அப்படி வந்து நிற்கும். அவ்வளோதான் ஆணு கத்திடுறா. எல்லாருக்கும் அந்த சவுண்டு கேட்குது. எல்லோரும் இப்போ அப்படியே தான் டெரஸ் ஓடி வராங்க. ஏன்னா டெரஸ்லேருந்து அந்த சவுண்டு கேட்குதுன்னு வெளியே பாய்ஸ் கொஞ்சம் பேர் நின்றுருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சவுண்டு மேலே தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க வேகமாக அங்கே தான் சவுண்டு அந்த பக்கம் தான் ஓடி வராங்க. வந்து பார்த்தா அப்படியே ரக்ஷு கீழே அப்படியே விழுந்து கிடக்குறா மயங்கி போயிட்டு. ஆரம்புக்கெலாம் ஒன்றுமே ஓடலை. அவர் அப்படியே வராரு. ரக்ஷு ரக்ஷு என்னடி ஆச்சு? ரக்ஷு அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே இருக்காரு. ஆனால் அவன் எந்திக்கலை. இப்போ அப்படியே எம்மி தான் வந்துட்டு வாட்டர் கொடுக்குறா. இப்போ அப்படியே ஃபேஸில் வந்துட்டு தொளிச்சிட்டு அப்படியே அவளை எழுப்புறாங்க. அவளை அப்படியே கொஞ்சம் கண்ணு முழிச்சு அப்படியே எழுந்திரிச்சு உட்காரா. அவளுக்கு வந்து இப்போ அப்படியே வாட்டர்லாம் எம்மி வந்து கொடுக்குறா. அவளை அப்படியே குடிக்கிறா. அப்படியே எல்லோரும் மாறி பார்க்குறா. பேரெஞ்ச மாதிரியே தான் அப்படி உட்காந்துட்ருக்கா. ரக்ஷு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் கேட்காரு. அவள் வந்து வாயவே திறக்க மாட்டேங்க, அவர் மாறி அப்படி உட்காந்துட்ருக்கா. ரக்ஷு ஒன்றை தான் ரக்ஷு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு உழுக்குழுக்குவார் பாருங்க. அப்போ தான் ஒரு ரியாலிட்டிக்கே வரா. அரம் நான் என்ன பார்த்த வரம்? புரியல, என்ன சொல்கிற? என்ன பார்த்த வரம் புரியலடி. நான் என்ன பார்த்தேன்? என்னையவே நான் பார்த்த வரம்? என்னடா சொல்கிறவ? எனக்கு புரியலடா, என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி தலையில் கை டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாரு. என்ன இவ குழப்புறா அப்படிங்க மாட்டு. என்ன நீ என்னக்கா சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு எம்மியும் அப்படி கிட்ட வந்துட்டு ரக்ஷுவை பார்த்து கேட்கவும், இல்லை எம்மி நான் பார்த்தேன் எம்மி, அது நான் தான் எம்மி,
என்ன சொல்கிற நீ? புரிய மாதிரி கொஞ்சம் சொல். இல்லை, எனக்கு ரூமுக்குள்ளேயே வாக் பண்ண பிடிக்கல. சரி டெரஸ் வந்து வாக் பண்ணுவோம், கொஞ்சம் பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மேலே வந்து வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். டர்ன் பண்ணும்போது என் ஃபேஸ் முன்னாடி ரொம்ப பிளாக்காக ஒரு உருவம் வந்து நினச்சி ஃபஸ்ட்டு பயந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் எல்லாம் அந்த பிளாக் இதெல்லாம் அப்படி போய் ஃபேஸ் தெரிஞ்சுது. ஆனால் அதில் ஏன் ஃபேஸ் தெரிஞ்சது எனக்கு புரியலை. என்ன சொல்கிற? என்ன உழைச்சிட்ருக்க நீ? அது எப்படி ரக்ஷோ தெரியும்? இல்லை, நான் அப்படி தான் பார்த்தேன். அந்த ஃபேஸ் 1000 அர்த்தங்கள் சொல்லுது. அது என்கிட்ட ஏதோ சொல்லி ட்ரை பண்ண மாதிரி இருந்தது. ஏதாவது மனசை போட்டு குழப்பிக்காத, வயிற்றில் வர குழந்தை இருக்குது, இந்த மாதிரிலாம் யோசிக்காத ரக்ஷு அப்படின்னு சொல்லிட்டு எமி வந்துட்டு அவளை கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் எமி வந்து ரக்ஷு வந்து கம்ஃபர்ட் ஆகிற மாதிரி இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்கா. இல்லை இல்லை இல்லை, அவள் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணா. அதை எதுக்கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுச்சு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி தான் வந்துட்டு பேசிகிட்டே இருக்கா. சரி பரவாயில்ல, அது இன்னொரு வாட்டி வரும்போது நீ என்னென்னு கேட்டுக்கோ. இப்போ வா, நம்ம போய் நீ தூங்கு, சரியா? கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடு, அப்புறம் என்னென்னு பேசிக்கலாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏமி தான் இப்போ எப்படியோ காம் பண்ணி கீழே கூப்பிட்டு போகிறா. இங்கே பாய்ஸ்லாம் தலையில் கை வச்சுக்கிறாங்க. என்னடா நடக்குது இங்கே? ஓ ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு தான் உட்காந்துட்ருக்காரு. இன்னைக்கு நீ பண்ண ஒரே காரணத்தால் என்னென்னு நடந்துகிட்ருக்கு பாரு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சுகா பயங்கரமாக கத்துறாரு. ஜேகேக்கு இப்போ என்ன பண்ணே தெரியல. அவருக்கு கண்ணீர் ஒன்று தான் வராத குறை, அந்தளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. நம்மளால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. சாரி சுகா, நான் தெரிஞ்சு பண்ணலை, எனக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு எதுவும் தெரியாது, நான் ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டேன், ஆனால் அது இவ்வளோ பெரிய விஷயமாகணும் நான் எதிர்பார்க்கல சுகா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ஆரம்பம் வந்துட்டு சரி விட்டுட்டா, அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும், விடு, சின்ன பையன் சொல்லாத ஆரம். இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நிற்கணும் பாரு, கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? அந்த இடத்த பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அது சரி இல்லாத இடம்னு. அப்புறம் அதுக்கே கூட்டு போனால், அது உள்ளே கூட்டு போனால் என்ன அர்த்தம்? சரி காமாகு அப்படின்னு சொல்லிட்டு டேங்காக சுகா அப்படியே காம் பண்ணி இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. இப்போ அப்படியே தான் ஜிமின் வந்துட்டு ரக்ஷு அண்ணி சொன்னதை பார்த்தா அவங்களே அவங்க பார்த்தேன்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா அந்த ஃபோட்டோவில் இருந்த ஆளாக இருக்குமா? என்ன அந்த ஃபோட்டோவில் இருந்த ஆள்? என்னடா சொல்கிற? அதாவது அந்த பெயிண்டிங், அதில் 7 பொண்ணுங்க அப்புறம் 7 பசங்க நம்மளை மாதிரி இருந்தாங்க, அப்படியே நம்மளை மாதிரி இருந்தாங்கல்ல, அவங்களில் யாராவது? அது பேக் ஸ்டோரி என்னன்னு கூட தெரியாமல் நம்ம எப்படி அதை முடிவு பண்ண முடியும்? என்ன தான் நடக்கணும்னு ஒன்று புரியலை. நம்ம இதை பற்றி விசாரிக்கணும், இதுக்கான தீர்வு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை இன்னும் பெருசாக விடக்கூடாது. உயிர் பலி ஆகாத வரைக்கும் சந்தோஷம், ஆனால் உயிர் பலி ஆகிடுச்சுன்னா என்ன செய்வது? இது இப்படி இருக்கணும்னு எப்படி நம்ப முடியும்? யாராவது ஒருத்தருக்காக வாங்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சிம்மின் வர ரொம்ப பயந்துட்டு சொல்கிறாரு. இங்கே வந்துட்டு ஜின்னுக்கெலாம் பயமாயிடுச்சு. டேய் சும்மாடா, பாய் வச்சு சும்மாடா, குழந்தெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி பண்ணாதடா, இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து திட்டுறாரு. இல்லை அண்ணா, நான் உண்மையை தானே சொல்கிறேன், ஒரு வேளை அப்படி எதாவது நடந்தால் என்ன செய்கிறது, எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஜின்னு வந்துட்டு யோசிக்காரு, கரெக்டு தான், ஆனால் நம்ம இதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது, எங்கே இதை ஆரம்பிச்சதோ அங்கே இடத்துல முடிக்கணும். ஆனால் என்ன ஒரு விஷயம், எப்படி இதை முடிக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம அதை வந்து முடிக்க முடியாதுல்ல. அதுவும் இல்லாமல் இது என்ன கதை என்னதுன்னே புரியாமல் நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது, இதை பற்றி தெரிஞ்சவங்கக்கிட்ட நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்லவும் ஆரம்பம் ஆமாம் அதான் கரெக்டு, நம்ம இதை தெரிஞ்சவங்ககிட்ட போய் விசாரிக்கணும், அந்த இடத்த பற்றி விசாரிக்கணும், அங்கே உள்ளவங்கள பற்றி விசாரிக்கணும், உண்மையான ஸ்டோரி என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் வந்துட்டு ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க. இப்போ அங்கே அப்படியே தான் சுகாவும் டயங்கும் பார்த்துறோம். சுகா வந்து பயங்கரமாக திட்டிகிட்ருக்காரு, ஜேகே தான் அதெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டயாங் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. சுகா என்னடா என்ன இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ண போகிற தானே? டேய் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்கடா, எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. சுகா இங்கே பாரு, எனக்கு எல்லாமே புரியுது, இங்கே சஃபர் ஆகுறது நீயும் உன் ஃபேமிலி மட்டும் கிடையாது, நாங்களும் தான், எல்லாருமே சஃபர் ஆகிட்ருக்கோம், அவனும் சேர்த்து தான் சொல்கிறேன்.
ஜேக்கவும் சஃபர் ஆகிட்டு தான் இருக்கான். அப்படிங்கிறப்போ நீ எப்படி எல்லாரையும் பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கேட்குறாரு. ஏன்னா வந்துட்டு ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவனுக்கு தேவைன்னா அவன் மட்டும் போய் பார்த்துட்டு என்னமோ போயிட்டுருக்க வேண்டியதானே, எதுக்கு நம்மளை போட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோவத்தில் வார்த்தையை விட்டுருப்பாரு. அதனால தான் டேங் அப்படி வந்து சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பேசியிருக்கக்கூடாது சுகா, அவன் நம்ம தம்பி, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டேங் ஒரு மாதிரி கேட்கவும் சுகாக்கு அப்படி ரொம்ப கில்ட்டி ஆகுது. சாரிடா, அது ஏதோ கோவத்தில், என்னதான் கோவம் இருந்தாலும் இப்படி பேசியிருக்கக்கூடாது, நீ நம்ம பிரச்சனையை முடிக்க தான் பார்க்கணுமே தவிர வளர்க்கக்கூடாது சுகா. நம்ம அதுக்கு என்ன இதுன்னு பார்ப்போம், அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம், அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்ப்போம். சும்மா மற்றது எதையும் போட்டு பேசிகிட்டு இருக்க வேணாம், புரியுதா? புரியுதுட்டேன் அப்படிங்கார. சரி ஓகே, நீ ரெஸ்ட் எடு, கொஞ்சம் நேரம் கழிச்சு மீட் பண்ணலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்போ அப்படியே வெளியே வர்றாரு. இப்போ அப்படியே போய் டெரஸை பார்த்தா, டெரஸ் அந்த உச்சியில் வந்து அதான் பாய்ஸ் எல்லாம் கீழே வந்திருப்பாங்க, இப்போ யாருமே டெரஸில் இல்லை. அந்த உச்சியில் போயிட்டு அப்படியே ஜேகே ஒரு மாதிரி நிற்கிறாரு. அதாவது எப்படி சொல்கிறது, அந்த டெரஸ்லேயே அந்த சைடு அந்த வால் மாதிரிக்குள்ளே சின்னதாக வால் மாதிரி போட்டிருப்பாங்களே, அந்த வால் எட்ஜில் அப்படி போய் நிற்கிறாரு. டேங் அப்படியே பார்த்துட்டு, ஜேகே ஜேகே என்ன பண்ணுற, யாராம் ஜின் ஷுகா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஜிமின் நீங்கள் வா அப்படின்னு சொல்லி கத்தவும் ஜிமின் அப்படியே ஓடி வந்திருப்பாரு. என்னடாச்சு அங்கே பாரு, அவன் என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லி காட்டவும் எல்லோரும் அப்படியே ஷாக்காய் பார்க்குறாங்க. கேர்ள்ஸுமே இப்போ அந்த சவுண்டு கேட்டு வெளியே வந்திருப்பாங்க. என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அப்படி ஜேகே வந்து அப்படி அந்த உச்சியில் நிற்கிறாரு. எம்மிக்கெலாம் உயிரே இல்லை. ஜேகே ஜேகே என்ன பண்ணுற, ஜேகே கீழே இறங்கு, என்னடா பண்ணுற, நகலாத அங்கே இல்லை, நாங்கள் வரோம் ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அப்படி மேலே ஓடுறா. இங்கே அப்படியே தான் டைம், டே ஜேகே இங்கே பாரு, இங்கே பாரு, நவளதா அங்கே இல்லை கீழே இறங்குடா, கீழே இறங்கு, நாங்கள் வரோம்டா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்கிறாரு. பட் அவன் அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக எதையும் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த பித்து பிடிச்சவங்க மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எதையும் பார்த்துட்டே இருப்பாங்கள்ல, எதையுமே கண்டுக்கப்போ அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கார் ஒரு மாதிரி. அப்படியே வந்துட்டு எல்லோரும் இப்போ மேலே டெரஸ் தான் ஓடிட்டுருக்காங்க. அப்படியே ஓடி போகிறாங்க. அங்கே ஜேகே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போ அவங்க அப்படியே கிட்டே போயிட்டு ஜேகே அப்படியே கூப்பிட்றாங்க. அவர் அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்காரு. ஜேகே கீழே இறங்கு, இங்கே எதுக்கு நிற்கிற, இங்கே வா, இறங்கிடுறா, அங்கே ஆபத்து, விழுந்துருவேன், சொன்ன கேளு, இங்கே வாடா, செத்துருவேடா விழுந்தேனா, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பட் ஜேகே அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. அண்ணா பெரிய தவறு செய்து விட்டோமே அண்ணா, என்னடா பேசுகிற, பெரிய தவறு செய்து விட்டோம் அண்ணா, என்னடா அவன் பேசுகிறதே ஒரு மாதிரி இருக்கு, அவன் பேசட்டும், எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே வந்துட்டு எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்கிறாரு. ஏன்னா அவனா இல்லைங்கிறது அவருக்கு புரியுது. அதனால வந்துட்டு அவன் அப்படியே பேசிட்டு நம்ம விட்டுட்ருக்காங்க. சூழ்ச்சியால் அனைவரையும் கொன்று விட்டோமே அண்ணா, நாம் செய்தது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா, அதற்காக தண்டனை அனுபவிக்க வேண்டாமா, நான் இறந்து போக வேண்டும் அண்ணா, நான் மடிந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே குதிச்சிட்டாரு. இங்கே ஒருத்தருக்கு கையும் உடலை காலும் உடலை அப்படி போயிட்டு பார்க்காங்க. ஆனால் அவர் உள்ளலை. அப்படி ஒரு மாதிரி காற்றுல தான் அப்படி வதந்த மணிக்கு நிற்காரு. அப்படியே வந்துட்டு யாரோ அதை அதாவது அவரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி கீழே விழுந்து அப்படி கையை விரிச்சிட்டு அப்படி படுத்து அப்படி விழுந்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி விழுந்த மணிக்கு இருப்பார். அப்படியே அவர் மேலே அப்படியே ஒரு ஒளி மாதிரி போயிட்டு அவர் அப்படியே தூக்குற மாதிரி இருக்குது. அந்த ஒளி யார்கிட்டருந்துடா வருது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அது எம்மி ஹேண்டிலேருந்து அப்படி ஒரு மாதிரி அவள் ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி பிரைட்டாக ஒரு மாதிரி ஆகிட்டு அவள் அப்படியே வந்துட்டு ஜேகே அந்த மாதிரி பிடிச்சிருக்கா. இங்கே ஒருத்தருக்கு ஒன்றும் ஓடலை. எம்மி என்னாச்சு எம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போனால் அவள் அப்படியே வந்துட்டு யாரையும் கண்டுக்கல. ஜேகே அப்படியே பிடிச்சி அப்படியே அவள் மேலே கொண்டு வந்துட்டா. அப்படி கொண்டு வந்து உள்ளே அப்படியே நிப்பாட்டிட்டா. அப்படியே ஜேகே கிட்ட போயிட்டு புள்ளீர்னு ஒன்று விட்றா கன்னத்துலே. ஜேகே அப்படியே ரியாலிட்டி கொண்டுட்டாரு. எம்மியும் அப்படியே ரியாலிட்டி கொண்டுட்டா. ஜேகே அப்படியே பார்க்காரு. இப்போ எதுக்கடி என்ன அடிச்ச,
ஐயோ ஜேகே சத்தியமாக நான் அடிக்கலடா, அது எதுவும் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கண்ணில் தார தாரையாக கனி வந்துட்டு அவர் வேறு கண்ணத்தில் அடி வாங்கிட்டு அப்படியே கையை வச்சுட்டு வலிக்குடி ஏன்டி இப்படி அடிச்ச, அம்மா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செகண்ட் என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு 2 பேரும் பிஹேவ் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே வந்துட்டு இவங்களுக்கு அது மிச்ச மெம்பர்ஸ்க்குள்ள என்ன நடக்குன்னே புரியறவங்களா ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. சரி நம்ம இதை அப்படியே கண்டுக்க வேணாம், அவங்களுக்கு தெரியாமலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்கவுங்களுக்குள்ளே சொல்லிட்டு ஒன்றும் இல்லை சும்மா மேலே வந்தோம் அப்படியே சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டாங்க. அவங்களும் 2 பேரும் அப்படியே வழக்கம் போல் அவங்க 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுட்டு பேசிக்கிட்டு அப்படியே நார்மலாக அவங்க பாட்டு போயிட்டாங்க. இங்கே ஒருத்தருக்கு எதுவுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னெல்லாம் அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஜேகப்லாம் அப்படியே கை கால்லாம் நடுங்கிட்டுருக்கு, மனுஷன் அந்தளவுக்கு பயந்துட்டுருக்காரு. ஏன்னா இப்போது நடந்த சம்பவம் ஒன்றும் லேசான சம்பவம் இல்லைல்ல. அவர் கீழே குதிச்சார், செத்துருவாருன்னு நினச்சப்போ எமி வந்துட்டு அவள் பவர் யூஸ் பண்ணி அவள் காப்பாற்றினது, அவளுக்கு எங்கேருந்து பவர் கிடச்சிது, அவள் கண்ணு வேறு ஒரு மாதிரி வெளிச்சமாக இருந்துச்சு, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி பயம் இல்லை அப்படியே ஆட்டம் கொடுக்குது. அப்படியே வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு தான் இருக்கார். டயாவும் அதே தான் பயந்துட்டு தான் இருக்கார். பட் வெளியே கொஞ்சம் காட்டிக்காமல் இருக்கார். எல்லாருக்குமே அந்த பயம் இருக்குது. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன நடக்குன்னு புரியாமல். நம்ம வந்துட்டு இதை பற்றி என்னென்னு விசாரிக்கணும், இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிவு பண்ணுறாங்க. ஸோ ஓகேடா மிஸ், நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து கண்டிப்பாக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்டா. தேங்க்யூ, பாய் பாய்.